சிவாய நம. தந்திரம் 1, பாடல் 320. நடுவு நின்றார்க்கன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே. இந்த பாடலோட பொருள் பார்க்கலாம். நம்ம உடம்புல மொத்தம் 72,000 நாடிகள் இருக்குதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அதிலும் தச நாடி அப்படின்னு முக்கியமாக ஒரு 10 நாடிகளை சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக 3 நாடிகள் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. இடகலை, பின்கலை, சுழுமுனைன்னு. இடகலை, பின்கலைன்னா என்னென்னா, இடகலைனா சுவாசம் இடது நாசி வழியாக போகும். அதே மாதிரி பின்கலையில் சுவாசம் வலது நாசி வழியாக போகும். இதை நம்ம வீட்டிலையே நம்ம நாசியில் விரல் வச்சு பார்த்தோன்னா நமக்கு தெரியும், ஏதாவது ஒரு சைடில் தான் போகும். இன்னொரு நாடி சுழுமுனை நாடி. இது பெரும்பான்மையானவர்களுக்கு மூடி தான் இருக்கும். இது எப்படி போகும்னா, நம்ம ஆதார சக்கரங்கள் வழியாக இந்த சுவாசம் மேல் நோக்கி போகும். ஆதார சக்கரங்கள்லாம் நமக்கு தெரியும், 6 சக்கரங்கள் இருக்குது. மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதா, விசுத்தி, ஆக்னா. இந்த சக்கரங்கள் வழியாக நம்மளுடைய முதுகு தண்டு வழியாக இந்த சுவாசம் மேல் நோக்கி போகும் அப்படின்ட்டு இதுதான் திருமூலர் நடுவு அப்படின்னு சொல்கிறாங்க. சுழுமுனையில் சுவாசம் மேல் நோக்கி போகாதவங்களுக்கு யோகம் வாய்ப்பது இல்லை, அதனால் அவங்களுக்கு ஞானம் கிடைப்பது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சுழுமுனையில் மேல் நோக்கி சுவாசம் போகும்போது அவங்களுக்கு நரகம் கிடையாது, அவர்கள் தேவர்களுக்கு ஒப்பா ஆவாங்க. அதனால் அவங்க வழியே நானும் சுழுமுனையில் சுவாசம் செய்து நடுவு நிலையில் நின்றேன் அப்படின்னு திருமூலர் இந்த பாடலுக்கு விளக்கம் தராங்க. நன்றி.